நீராற்றில் நடக்கும் போரின் செல்வாக்கு மற்றும் போர் வன்மைகள் பற்றி பேசுகிறது. இந்த பாடல் ஒரு பெரிய போர் நடைபெற்ற காலத்தின் புனைவு ஆகும். வெந்திரல் தடக்கை துறை செந்துரை பாடான் பாட்டு. வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு சொல்லியது இளஞ்சேரலிரும்பொறையின் போர் வன்மையும் மென்மையும். பேர் விளக்கம் உரல் ஒரு குருதி செருக்களம் புலவக்கொன்று அமர்கடந்து என்னும் முன் நின்ற அடை சிறப்பாலும் கையினை வெந்திரல் தடக்கை என சிறப்பித்து கூறியமையானும் இப்பாட்டிற்கு இப்பேரை தந்தனர். கவிஞர் பெருஞ்சேரல் இரும்பொறையை பெருங்குன்றூர்கிழார் உரலுரு குருதி செருக்களம் புல கொன்றமற் கடந்த வெந்திரல் தடக்கை வெண்வேற் பொறையன் என்றலின் வேறுவர் வெப்புடை ஆடூவு செத்தனென் மன்யான் நல்லிசை நிலைய நந்தலை உலகத்து இல்லோர் புன்கண் தீர நல்கும் நாடல் சான்ற நயினுடை நெஞ்சின் பாடுனர் புறவன் ஆடுடை அண்ணல் கழைநிலை பெறா குட்ட தாயினும் புனல்பாய் மகளிர் ஆடர் ஒழிந்த பொன்சை பூங்குழை மீமிசை தோன்றும் சார்ந்துவரு வாணி நீரினும் தீந்தன் சாயலன் மன்ற தானே பகைவரது வெட்டுப்பட்ட உடல்களினின்றும் ஒழுகுதுருகின்ற செந்நீரார் செருக்களம் புலவு நாற்றத்தை உடையதாகுமாறு அவரை கொன்றுகுவித்த வெம்மையான திரளினை பெற்ற பெரிய கையினை உடையோனே வெற்றி வேலினை ஏந்திய பொறையனே என்று பலரும் அவனை கூறுதலால் யானும் அஞ்சத்தக்க கொடுமையினியே தொழிலாக உடைய ஓர் ஆண்மகன் என்றே அவனை பற்றி முன்பெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவன் நல்ல புகழாலே நிலை பெற்ற பரந்த இடத்தையுடையது இவ்வுலகம். இதனிடத்தே வறுமையாளரின் வறுமை துன்பம் அறவே அகன்று போகுமாறு கொடுக்கும் அறச்செயலை நாடுதலை பொருந்திய அன்புடைய நெஞ்சத்தோடு தன்னை பாடி வருவாருக்கு புறவனாகவும் அவன் விளங்குவான். வெற்றி பொருந்திய ஒழுக்கத்தையுடைய தலைவன் அவன். ஒடக்கோலும் நிலைக்க மாட்டாத ஆழத்தை உடையதாயினும் புனலிற் பாய்ந்தாடும் மகளிர் குதித்து ஆடுதலாலே கழன்று வீழ்ந்த பொன்னார் செய்யப்பெற்ற அழகிய காதணிகள் நீருக்கு மேலே இருந்து காண்பாருக்கும் தெளிவாக தோன்றுவதும் சந்தனமரங்களை அடித்து கொண்டு வருவதுமான வாணியாற்று தெளிந்த நீரினும் காட்டில் அவன் குளிர்ந்த இனிய மென்மையினன் என்பதனையும் இப்போது யானும் அறிந்தேன். உரல் உரு குருதி ஒழுகுதல் உருகின்ற குருதி குருதி செந்நீர் புலவு புலால் நாற்றம் அமர்கடந்த போரிலே வஞ்சியாது எதிர்நின்று வெற்றி பெற்று வெந்திரல் கோடிய போர்த்திரல் தடக்கை பெரிய கை பொறையன் பொறையர் மரபினன் வெறுவர அஞ்சும்படியாக ஆடு ஆண்மகன் மண் ஒழியிசை பொருளில் வந்து இப்போது அவ்வெண்ணம் ஒழிந்து என்பதாம். நனந்தலை பரந்திடம் இல்லோர் பொருளற்றோர் வறியவர் பொன்கண் துன்பம் நாடல் ஆராய்தல் சான்ற அமைந்த ஆடுநடை வெற்றி ஒழுக்கம் கழை ஒடக்கோல் குட்டம் ஆழம் பூங்குழை அழகிய குண்டலம் என்னும் மகளிர் காதணி வாணி ஓர் யாறு சேர நாட்டது சாயல் மென்மை வாணியாற்று தெளிந்த நீரின் தன்மையும் தெளிவும் போல இளஞ்சேரலும் இரவலர் பாடுனர் மாட்டு தன்னழியும் அன்பும் உடையவன் என்பதாம். பகைவருக்கு வெம்மையாளனாகிய அவன் எம்போல்வாருக்கு அன்பின் நாதலையும் கண்டேன் என்பதுமாம். தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க.